ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 10th சயின்ஸுக்கான செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட்டோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் தமிழ் மீடியம் வந்து பார்க்குறோம். ஸோ நேற்று ஒரு மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பசங்களை போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் பக்காவாக படித்து வச்சிருங்கப்பா. இது வந்து பல கேள்விகள் நிச்சயமாக நம்ம சென்னை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நம்ம காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருப்பத்தூர், ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நல்லா இதில் இருக்க கொஸ்டின் எல்லாம் படித்து வச்சிருங்க. மற்ற மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு சில கொஸ்டின்கள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்து வச்சுருங்க. இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், கொஸ்டின் எபிசோட் கூட நம்ம சேனல் தொடர்ச்சியாக வீடியோ போகிறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கினா நீங்கள் இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவும் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிட்டுருங்க. சரி, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஒன் விசையின் சுழற்சி விளைவு கீழ்காணும் எந்த விளையாட்டில் பயன்படுகிறது. செகண்ட் ஒன் பொதுவாய்வு மாறிலியின் மதிப்பு என்ன. தேர்ட் ஒன் அணுக்கரு சிதைவு வினையில் 6×12 டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சிதைவு ZYA எனில் A மற்றும் Z இன் மதிப்பு என்ன. ஃபோர்த் ஒன் நீரற்ற கரைசலை அடையாளம் காண்க. ஃபிஃப்த் ஒன் பின்வருவனற்றுள் எது வீழ்படிவாதால் வினையை குறிக்கிறது. சிக்ஸ்த் ஒன் பின்வரும் படி வரிசை சேர்மங்களில் தொடர்ச்சியாக வரும் இணை எது. செவன்த் ஒன் உள்நோக்கிய சைலம் என்பது எதன் சிறப்பு பண்பாகும். எய்த் ஒன் பின்வருவனற்றுள் இரத்தத்தின் இயல்பு தொடர்பாக சரியானது எது. நைன்த் ஒன் அனிச்சை செயலின் போது அனிச்சை வில்லை உருவாக்குபவை எது. டென்த் ஒன் நுனிய ஆதிக்கத்தின் மீது நேர் விளைவை உருவாக்கும் ஹார்மோன் எது டேஷ். 11th ஒன் உயிர் தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட பின்வரும் எப்பொருள் மனிதனுக்கு பயன்படும் பொருள்கள் உற்பத்தி செய்ய பயன்படுகிறது. 12th ஒன் நீரலாக்கத்தை தொகுக்க பயன்படுவது எது. ஓகேங்களா. ஸோ இதில் 1 மார்க் பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்தது மாதிரி 2 மார்க்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் எனி 7 இருந்தால் போதும். கொஸ்டின் நம்பர் 22 மட்டும் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கட்டாய வினாவாக இருக்கக்கூடிய கொஷின்ஸு. 13th பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து செய்கை விளக்குகள் சிவப்பு நிறத்தில் அமைக்கப்படுவதன் காரணம் என்ன. 14th பொறுத்துக்கப்பா குற்றொலி, எதிரொலி, மியோலி அழுத்தம் மிகுந்த பகுதி. ஓகேங்களா. இருக்குங்கள் 22 kHz, 10 Hz அல்ட்ரோசோனோகிராஃபி. ஸோ இதெல்லாம் செக் பண்ணி வச்சுங்க. 15th ஒன் ஒப்பு அணு நிறை வரையறு. 16th ஒன் கோடிட்டு இடத்து நிற்பங்களப்பா தனிமை வரிசை அட்டவணையில் மிக நீள்தொடராகும் டேஷ். நெக்ஸ்ட்டு அலுமினியத்தின் முக்கிய தாது டேஷ் ஆகும். ஓகேங்களா. 17th ஒன் வெப்பநிலை உயர்த்தும் பொழுது ஒரு வினையின் வேகம் அதிகரிக்கிறது ஏன். 18th ஒன் முயலின் பல் வாய்ப்பாட்டினை எழுதுக. 19th ஒன் மூவினைவு வரையறு. 20 ஃபீனோடைப் ஜீனோடைப் பற்றி நீவர் அறிவது என்ன. 21 மரபு பொறியியல் வரையறு. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் 22 பாஸ். 22 பொறுத்த கரெக்டாக கம்பல்சரி கொஸ்டினில் பார்த்து வச்சுங்க. ஒரு மின் செலவை பெட்டி அதிகபட்ச வெப்பத்தை வெளியிடும் போது 420 வாட் மின்திறனை நுகர்கிறது. குறைந்தபட்ச வெப்பத்தை வெளியிடும் போது 180 வாட் மின்திறனை நுகர்கிறது. அதற்கு 220 வோல்ட் மின்னழுத்தம் கொடுக்கப்பட்டால் ஒரு நிலைகளிலும் அதன் வழியை பாயும் மின்னோட்டத்தின் அளவுகளை கணக்கிடுக. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் வந்து 4 மார்க் பாஸ். ஸோ 4 மார்க்கை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் நம்பர் 32 வந்து கம்பல்சரி கொஸ்டினாக இருக்கும். எனி 7 இருந்தால் போதும். ஸோ 23 வந்து பார்த்தீங்கன்னா ஒளியின் ஏதேனும் 5 பண்புகளை கூறுக. 24 நீள் வெப்ப விரிவு மற்றும் பரப்ப வெப்ப விரிவு வேறுபடுத்துக. 25 இயற்கை மற்றும் செயற்கை கதிரியக்கத்தின் ஏதேனும் 4 பண்புகளை எழுதுக. 26 A என்பது செம்பல் பூலோகம். இது O2 உடன் வினையுற்று 1370 K வெப்பநிலையில் B என்ற கருமையான சேர்மத்தை உருவாக்கும். கிரேட்டர் தென் 1370 K வெப்பநிலையில் A ஆனது சிவப்பு நிற Cயை உருவாக்கும் எனில் ABC என்னவென்று வினைகளுடன் விளக்குக. 27 படிவரிசை என்றால் என்ன. படிவரிசை சேர்மங்களின் 3 பண்புகளை கூறுக. 28 ஒளி சேர்க்கையின் ஒளி சார்ந்த செயல் எவ்வாறு ஒளி சாராத செயலிலிருந்து வேறுபடுகிறது. இந்நிகழ்ச்சியில் ஈடுபடும் மூலப்பொருட்கள் யாவை, இறுதிப் பொருட்கள் யாவை, இவ்விரு நிகழ்ச்சிகளுக்கும் பசுங்கணங்குதில் எங்கு நடைபெறுகின்றன. ஓகேங்களா. 29 அட்டையில் காணப்படும் ஒட்டுண்ணி தகவமைப்புகளை எழுதுக. 30 தவறான பயன்பாட்டுக்கு உள்ளான குழந்தையை பாதுகாப்பதற்கான அணுகுமுறைகளை பற்றி விளக்குக. 31 மண்ணரிப்பை நீவர் எவ்வாறு தடுப்பீர். 32 பா. ஸோ கம்பல்சரி கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள 100 கிலோ நீரில் 16 கிலோ சோடியம் ஹைட்ராக்சைடுகளை கரைக்கப்படுகிறது. கரைப்பொருள் மற்றும் கரைப்பானின் நிறை சதவீதத்தை காண்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்து வந்து 3 மார்க்ஸ் 7 மார்க் பா. 7 மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது எல்லாம் கம்பல்சரி படிச்சிருப்பா. மோஸ்ட் ரிப்பீட்டட் பல டிஸ்ட்ரிக்டில் இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். 33ல் வந்து பார்த்தீங்கன்னா நிலைமத்தின் பல்வேறு வகைகளை எடுத்துக்காட்டுகளும் விளக்குக. மின்னழுத்தம் மற்றும் மின்னழுத்த வேறுபாடு வரையறு. அல்லது மியோலி அதிர்வருதல் என்றால் என்ன. நெக்ஸ்ட்டு மியோலி அதிர்வுறுதலின் பயன்கள் யாவை. மியோலி அதிர்வுகளை உணரும் ஏதேனும் 3 விலங்குகளை கூறுக. ஓகேங்களா. 34ல் பார்த்தீங்கன்னா அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள் இடையான வேறுபாடுகளை எழுதுக. அவகட்ரோ விதியின் பயன்பாடுகள் ஏதேனும் 3 கூறுக. அல்லது அன்றாட வாழ்வில் pH எவ்வாறு முக்கிய பங்கு வகிக்கிறது. நீரேறிய உப்பு வரையறு. ரத்தத்தின் நெக்ஸ்ட் 35 பொறுத்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தின் பணிகளை பட்டியலிடுக.
மூளையை பாதுகாப்பாக வைத்திருக்க உதவும் உறுப்புகள் யாவை? அல்லது ஜிப்ரல்களின் வாழ்வியல் விளைவுகளை எழுதுக. சுவாச ஈவு என்றால் என்ன? ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினில் படித்து வச்சிருப்பா 2 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் 7 மார்க்ஸ் சொல்லிட்டு இதிலிருந்து பல கேள்விகள் நிச்சயமாக உங்கள் கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ் கூட பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் இம்பார்ட்டன்ட் சேனல் தொடர்ந்து வீடியோ போட போகிறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும். இந்த கொஸ்டின் பேப்பர் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும், அதில் போய் ஜாயின் பண்ணுறேங்க. அடுத்த தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பாய்.